இந்த Chrome எக்ஸ்டென்ஷன் $200 வருது. இதோட கோர் ஃபீச்சரை கூகுளோட ஃப்ரீ AI கோட் எடிட்டர் ஆன்டிகிராவிட்டி யூஸ் பண்ணி எப்படி ஃபியூ மினிட்ஸ்ல பில்ட் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இந்த Chrome எக்ஸ்டென்ஷனோட டெமோ பார்த்துடலாம். இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன், பிக் ஏரியா கொடுத்துக்கிறேன். இந்த டிசைன் அப்படியே நம்ம ஆப்பிள் வெப்சைட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த டோட்டல் செக்ஷனை கிளிக் பண்ணா நமக்கு அதோட கோட் வந்துடும். அதை நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த இடத்துல கோட்ல நான் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம பேஜ்ல வந்துட்டு ரீலோட் பண்றேன். டோட்டலா அந்த செக்ஷன் அப்படியே காப்பி ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்கான இந்த ப்ராசஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். எனக்கு ஒரு சில கிளைம் ப்ராஜெக்ட்ஸ்ல தேவைப்பட்டனால இதே மாதிரி சிமிலர் ஆப் ஏதாவது அவைலபிளா இருக்கா அப்படிங்கிறது ChatGPT கேட்டேன். அது இந்த பர்டிகுலர் டூலை ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. அந்த பர்டிகுலர் டூல்ல நம்ம எந்த செக்ஷன் வேணாலும் டோட்டலா காப்பி பண்ணி ஃபைல்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணோம்னா அந்த செக்ஷன் டோட்டலாவே காப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி இந்த எக்ஸ்டென்ஷன் ஃப்ரீ தானே அப்படின்னு நினைச்சிட்டு நான் Chrome எக்ஸ்டென்ஷன்ல போய் அதை ஆட் பண்ணிட்டு கிளிக் பண்றேன். எனக்கு சைன் அப் கேக்குது. இது சைன் அப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பெய்டு யூசரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. அதோட காஸ்ட் பார்த்தா $200 பக்கம் வருது. அதுக்கப்புறமா அதே சேம் ChatGPT த்ரெட்ல இதே Chrome எக்ஸ்டென்ஷனை நான் பில்ட் பண்ணணும். அதுக்கான ஆன்டிகிராவிட்டியோட ப்ராம்ப்ட் தா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா டோட்டல் ப்ராம்ப்ட் தந்துருச்சு. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம லோக்கல் சிஸ்டத்துல ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அது ஆன்டிகிராவிட்டியும் ஓபன் பண்ணிட்டேன். இந்த ரைட் சைடுல இருக்கிற இந்த ப்ராம்ப்ட் பாக்ஸ்ல நான் காப்பி பண்ண ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ பிளானிங் மோட்லயே இருக்கட்டும், Gemini 3 Pro அப்படிங்கிறதுலயே இருக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டாஸ்க் லிஸ்ட்டையும் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானையும் இப்போ டிஃபைன் பண்ணிருக்கு. இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும் அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஃபைலை கிரியேட் பண்ண அந்த டு டூ லிஸ்ட்ல இதை டன்னாவும் மாத்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலா கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, இம்ப்ளிமெண்ட் கோர் லாஜிக்கும் பண்ணிட்டு இருக்கு. அப்புறமா வாக் த்ரூல பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் இருக்கு. இப்படி போய் Chrome எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்க, அதுக்கப்புறமா இப்படி காப்பி பண்ணி ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களால டோட்டல் செக்ஷனை காப்பி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் எக்ஸ்டென்ஷன்ல போய்க்கிறேன். டாப் ரைட் கார்னர்ல இருக்கிற டெவலப்பர் மோட நீங்க எனேபிள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த லோட் அன்பேக்டு அப்படிங்கிறதுல இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்க Chrome பிளகினோட ஃபோல்டரை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சில எரர் வருது, நான் அதை அப்படியே காப்பி பண்ணி ஆன்டிகிராவிட்டியில கொடுக்குறேன். அந்த எரரை இப்போ திங்க் பண்ணி அதுக்கான ஃபிக்ஸஸும் பண்ணிருக்கு, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் லோட் பேக்ல போய் நான் கிளிக் பண்றேன். இப்போ லோட் ஆயிடுச்சு. இப்போ apple.com குள்ள போறேன். இந்த சைட் காப்பியை பின் பண்ணி வைக்கிறேன். பிக் எலிமெண்ட் கொடுத்துட்டு கிளிக் பண்ண உடனே என்னால காப்பி பண்ணிக்க முடியுது. இந்த டெஸ்ட் ஃபைல்ல ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சிருந்த அந்த கோடை ரீப்ளேஸ் பண்றேன். அந்த பேஜை நான் ரீலோட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் செக்ஷன் அப்படியே இங்க டூப்ளிகேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த செக்ஷனோட ஃபுல் கோடுமே நம்மளுக்கு இப்போ அவைலபிளா இருக்கு. இப்போ அந்த ஸ்டைல் டேக்ல நிறைய CSS கோட் இருக்கறனால கொஞ்சம் எஃபெக்டிவா இல்லாத மாதிரி இருக்கு. அதனால என்ன சொல்றேன்னா இது அப்படியே உன்னால டைல்வின் கிளாஸஸா மாத்திர முடியுமா அப்படிங்கறதையும் நான் கேட்டிருக்கேன். இப்படி பண்றதுனால ஃபுல் ஸ்டைல் டேக்குள்ள நிறைய கிளாஸஸ் அவைலபிளா இருக்கிற கோடா இங்க வராது. அது எல்லாமே HTML கோடுக்குள்ளேயே டைல்வின் கிளாஸஸா ஃபில் ஆகும். இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது பார்க்கலாம். இப்போ டோட்டலா இம்ப்ளிமெண்ட் பண்ணதா சொல்லிருக்கு. இப்போ மறுபடியும் அதே சேஞ்சஸ் பண்ண Chrome எக்ஸ்டென்ஷன் ஃபோல்டரை மறுபடியும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் பின் பண்ணிட்டு பிக் அண்ட் எலிமெண்ட் கொடுக்குறேன். இப்போ டோட்டலா ரீப்ளேஸ் பண்றேன். இப்போ ப்ரீவியஸா நிறைய ஸ்டைல் டேக்குள்ள நிறைய கிளாஸஸ் இருந்துச்சுல, இப்போ எல்லாமே HTML வெர்ஷனுக்குள்ள மட்டும் வந்துருச்சு. அதுல இந்த Chrome எக்ஸ்டென்ஷன் இருக்கிற எல்லா கிளாஸஸ்க்குள்ள இருக்கிற CSS-ஐயுமே டைல்வின் கிளாஸஸா கன்வெர்ட் பண்ணிருச்சு. அதனால தான் நீங்க இவ்வளவு கிளாஸஸ் இதுக்குள்ள பாக்குறீங்க. இது இன்னும் நம்ம ஃபர்தரா டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியா ஆப்டிமைஸ் பண்ண முடியும். இப்போ ரீலோட் பண்றேன், மறுபடியும் அதே மாதிரி நான் அவுட்புட்ல வருது. ஒரு சின்ன எரர்ஸ் வருது. அந்த எரர்ஸையும் நான் காப்பி பண்ணி மறுபடியும் ஆன்டிகிராவிட்டியில பேஸ்ட் பண்றேன். அதுவும் ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெய்டு Chrome எக்ஸ்டென்ஷனை டோட்டல் ஃபங்க்ஷனலா ஒரு மெயின் கோர் ஃபீச்சரையே நம்ம within a few minutes குள்ள இந்த ஆன்டிகிராவிட்டியை யூஸ் பண்ணி நம்மளால பில்ட் பண்ண முடியும். இப்போ இந்த கூகுளோட AI எடிட்டர் ஆன்டிகிராவிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி மல்டிபிளா டிஃபரெண்ட் ஆப்ஸ் என்னெல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல நான் கவர் பண்றேன். இந்த வீடியோல இந்த Chrome எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ண இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த ஆன்டிகிராவிட்டி டூல்ஸ் வச்சு ஃபர்தரா என்னென்ன டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற உங்க ஐடியாவை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுனால உங்க क्वेश्चंस ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்து நம்ம டெவலப்மெண்ட் ஒர்க் ஃப்ளோல எப்படி AI டூல்ஸை இன்டிகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் ஃப்ளெஜ்டான வீடியோ இந்த சேனல்ல வரப்போகுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.